விடாத அடி. வாவ், பிரமாதம். அவங்க சாதிச்சிட்டாங்க. இந்த தடவையும் தங்க பதக்கத்தை ஜெயிச்சிட்டாங்க. நீங்க எப்ப இருந்து இந்த விளையாட்டு விளையாடுறீங்க? எங்க அப்பா அம்மாவுக்காக நான் 5 வயசுலயே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். 5 வயசுல இருந்தா? அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா விளையாடுறீங்களா? 5 வயசுலயே விளையாட ஆரம்பிச்சிட்டாரா? சீரகனா உன்னால இது முடியுமா? டான் தோடிக்கிட்டே தொகுப்பியும் தோக்கணும். இந்த ஷின்சானுக்கு தான் 5 வயசு ஆகுது. ஆனா அவன் பண்றதெல்லாம் நல்ல வேலை ஜோகோபிய காப்பாத்திட்டேன். ஆஹா, பிரமாதமா புடிச்சானே. நீங்க வாலிபால் எப்ப இருந்து விளையாட ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட 5 வயசுலயே நான் வாலிபால விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இவனை எப்படியாவது பெரிய வாலிபால் வீரனா மாத்தணும். ஷின்சான், வா நம்ம கொஞ்ச நேரம் வாலிபால் விளையாடலாம். இல்ல முடியாது, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சும்மா இருக்கும்போது கூப்பிடுங்க, அப்ப நான் வரேன். ஆனா வாலிபால் விளையாடினா ஜாலியா இருக்கும் ஷின்சான். ஆமா, இப்போ சர்வீஸ் போடுவேன், நீ அதை திருப்பி அடிக்கணும், சரியா? அவ்வளவுதானே? ரெடியா இருக்கியா? இந்த அடி பாப்போம். ஷின்சான், இப்படி கிடையாது, உன்னோட கையால தான் நீ அடிக்கணும். இதோ இப்படி. எங்க இன்னொரு தடவை போடு பாப்போம். இந்தாங்க புடிங்க. அவ்வளவுதான். இன்னொரு தடவை அடிங்க பாப்போம். இது ரொம்ப ஈஸி ஷின்சான். இன்னொரு தடவை அடிங்க பாப்போம். எத்தனை தடவை அடிக்கிறது ஷின்சான்? இந்தாங்க இன்னொரு தடவை அடிச்சு காட்டுங்க. முடிஞ்சா இந்த தடவை அடிங்க பாப்போம். ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்க போகுது, நீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்களே. எனது ஒலிம்பிக்ஸா? நான் ஒன்ன விளையாட சொன்னா நீ என்ன விளையாட வைக்கிறியா? குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறா? இவனை விளையாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. நீ தப்பிக்கவே முடியாது. ஹீமாவரி தூங்கிட்டு இருக்கான். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மரியாதையா வெளியே போயிடு. ஹீமாவரிய தொந்தரவு பண்ணாத. டேபிள் டென்னிஸ். கண்டிப்பா இதுல இவன் பெரிய ஆளா வருவான். இன்னும் கொஞ்சம் ஜூஸ் இருந்தா நல்லா இருக்குமே. ஷின்சான், அம்மா கூட நீ டேபிள் டென்னிஸ் விளையாட வரியா? முடியாதுமா, நான் இனிமே சோம்பேறியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வேலை செய்யாம இருக்கிறது ஒரு பெருமையா ஷின்சான்? டேபிள் டென்னிஸ் நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்கும். நான் ரெடி. அது செப்பல் ஷின்சான், நீ ராக்கெட்டை தான் எடுத்துக்கணும். ஆனா எனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு. எதை வச்சு விளையாடினா என்ன? சாதிச்சு பெரிய ஆளா ஆனா போதும். இந்தாங்கம்மா, நீங்க இதை வச்சு விளையாடுங்க. எனக்கு கரண்டியை வச்சு விளையாடணுமா? சரி சரி, விளையாடுறேன். ஓகே ஷின்சான், இப்ப நீ தான் சர்வ் பண்ணணும். ரெடியா இருக்கீங்களா? ஓஹோ, இவன் விளையாட ஆரம்பிக்கிறத பாக்கும்போதே இதுல இவன் சாதிச்சிருவான்னு எனக்கு தோணுது. நான் ஜெயிச்சிட்டேன். ஷின்சான், இப்படி எல்லாம் சர்வ் பண்ண கூடாது. அம்மா, நான் கத்து வச்சிருக்கிற புது வித்தை தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், விடு. சரி, இப்ப அம்மா சர்வ் பண்றேன், நீ எதை ரிட்டர்ன் அடிக்கணும், சரியா? ஓகே. ரெடியா இருக்கியா? அம்மா ஆரம்பிக்க போறேன். சாரிமா, ஸ்லிப் ஆயிடுச்சு. ஜாக்கிரதையா விளையாடணும் ஷின்சான். ராக்கெட்டை நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ. எப்படி இப்படியா பாருங்கம்மா. டேபிள் டென்னிஸ்ல ராக்கெட் இப்படிதான் பிடிக்கணும், அப்படி எல்லாம் பிடிக்க கூடாது. இப்படிதான் ஆடணும், பாத்தியா? எப்படி இப்படியா பாருங்க. அப்படிதான். சரி, ஆரம்பிக்கலாமா? எங்க அடி பாக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டமா, அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி, உண்மையான ராக்கெட் வச்சு நம்ம விளையாடலாமா? பிரமாதம், அப்படிதான். நல்ல விளையாடணும் ஷின்சான், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அம்மா இப்ப சர்வ் பண்ண போறேன், தயாரா இரு. நான் தயாரா இருக்கேன். நான் சர்வ் பண்ணிட்டேன்.
இவனை எந்த விளையாட்டுல சேர்க்கறதுனே தெரியலையே, என்ன பண்றது? அம்மா எங்க இருக்கீங்க? இங்க ஒரு பிரச்சனை, வாங்க. என்ன பிரச்சனை ஷின்சான், என்ன ஆச்சு? டிவி வேலை செய்ய மாட்டேங்குதுமா. இந்த சேனலை என்னால மாத்தவே முடியல. ஒருவேளை ரிமோட்ல பேட்டரி தீர்ந்து போயிருக்குமா என்னமோ? அடடா, ஒரு வழியா மாறிடுச்சு. ஷின்சான், நாம கொஞ்ச நேரம் ஃபென்சிங் விளையாடலாமா? என்னது ஃபென்சிங்கா? எதிராளியோட உடம்ப யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். நாம இப்ப சும்மா தான் விளையாடுறோம், அதனால ஜாக்கிரதையா விளையாடணும். என்ன? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. நான் உன்னோட அம்மா, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா பேசிட்டு இருக்காதீங்கம்மா. என்ன? அடேங்கப்பா, பிரமாதமா விளையாடுறானே. இந்த விளையாட்டு தான் இவனுக்கு சரியான விளையாட்டு. இந்நேரத்துல யாரா இருக்கும்? இப்படியே இருந்தா கோல்டு மெடல் எப்படி இவன் ஜெயிப்பான்? ஹலோ மிட்சி. என்ன மிட்சி, உனக்கு ஏதோ அடிபட்டு இருக்க போல இருக்கு. அது நான் காலையில கீழே விழுந்துட்டேன். பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல ஆண்டி. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லணும் தான் நான் இந்த பக்கம் வந்தேன். என் ஃப்ரெண்டு இந்த போட்டியை நடத்துறாங்க. இதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கலந்துக்கிறாங்களான்னு பாரு, இல்லன்னா நீங்களே கூட கலந்துக்கலாம். அப்படியா? ஆனா ஷின்சானுக்கு இன்னும் 5 வயசு தானே ஆகுது. ஷின்சானா, நான் அவனை பத்தி சொல்லல. இதுல கலந்துக்க நீ தயாரா இருக்கியா? எனது? நானா? ஆமா, காலையில தோட்டத்துல உன்னை பார்த்தேன். அப்ப உன்னோட கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதையாவது உருப்படியா செய், ஷின்சான். அடேங்கப்பா, மிட்சி தான் இந்த போட்டிக்கு சரியா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மிட்சி, இந்த போட்டியில கலந்துக்க தயாரா இருக்கியா? தயார்னா சொல்லு, உன் பேரை சேர்த்துடுறேன். கட்டுமஸ்தான உடல்கள். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மிட்சி. அதெல்லாம் முடியாது. இதுல என்னால கலந்துக்க முடியாது. அப்படியா? சரி. கட்டுமஸ்தான உடல்.